ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானுகை மேடம். நவராத்திரி பிரசாதம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கேரட் வச்சு ஒரு கல்கண்டு பாத் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கொண்டக்கடலை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு சுண்டல் ரெசிபி பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானுகை மேடம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓவர் நைட்டெலாம் சுண்டலுக்கு நீங்கள் ஊற வைக்க வேண்டாம். மார்னிங் காஃபி குடிக்கும்போது 6 மணிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா சாயங்காலம் சூப்பராக வெந்து வரும். நான் அப்படி தான் ஊற வைப்பேன். சுண்டல் ஊறிக்கிட்டு இருக்கு. நான் வந்து 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து எந்த டம்ளரால் நம்ம வந்து அரிசி அளந்தோமோ அதே டம்ளரால் ஒரு 3 டம்ளர் பாலும் சேர்த்து நல்ல திக்கான பால், இந்த மாதிரி சாதத்தை நல்லா குழைய வேக வச்சு வச்சுருக்கேன். கரண்டியோட பின்பக்கத்தினால சாதத்தை நல்லா மசிச்சு கொடுங்க. ஒரு 1/4 கரண்டி பால் தான் அடியில் நிற்கிது பாருங்கள். அந்த பால் வந்து நல்லா குக்காயி உங்களுக்கு அதோட ஏடைகள்லாம் அந்த சாதத்து மேலே அப்படியே படிஞ்சிருக்கும். க்ரீமியாக இருக்கும் சாதம் பார்க்குறதுக்கு. இப்படி செஞ்சால் தான் கல்கண்டு பாத் சூப்பராக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதோட நவராத்திரி சமயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கேரட் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ குங்குமப்பூ எல்லாருக்கிட்டையும் எப்போவுமே இருக்காது. அதே மாதிரி கல்கண்டும் வேண்டாம், சர்க்கரை வச்சே இந்த கல்கண்டு பாத் செய்யலாம். நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற காஃபிக்கு போடுற அந்த சர்க்கரையை வச்சே தான் கல்கண்டு சாதம் பண்ணியிருக்கேன். இருக்கிறத வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பிரசாதம் நம்ம சூப்பராக சுவாமிக்கு பண்ணலாம். அதுவும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த கல்கண்டு பொங்கல் கேரட் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இதில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த டம்ளரால் நான் அரிசி அளந்தேனோ அதே டம்ளரால் 3/4 டம்ளர் சர்க்கரை. நான் அரிசி அளந்தது கொஞ்சம் பெரிய டம்ளர், அதனால் சின்ன டம்ளரால் 1 டம்ளர் சர்க்கரை போட்டுட்டு திருப்பி 1/4 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். இது எந்த டம்ளரால் அரிசி அளந்தேனோ அதில் 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு நெய்யில் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட்டு நல்ல சன்னமான ஓட்டையில் நல்லா சீவி வச்சுருக்கேன். வானலியில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. முந்திரியை நல்ல பொன்னிறமாக முதல்ல வறுத்து விட்டுக்கோங்க. இது ஒரு அரை பங்கு முந்திரி வறுப்பட்ட உடனே நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு இருந்தால் கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குங்குமப்பூ 2-3 பெட்டல் போடுங்க. அதுவும் அந்த கலரும் அந்த வாசனையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கல்கண்டு பொங்கல். இப்போ திராட்சையும் சேர்த்துட்டேன். திராட்சை கொஞ்சம் முப்பி வந்தோடனே ஒரு சின்ன சைஸ் கேரட்டு நல்ல சன்னமான ஓட்டையில் சீவி வச்சுருக்கேன். இந்த கேரட்டை நீங்கள் நெய்யில் வதக்கி போடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த கல்கண்டு பாத்து. நவராத்திரிக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஒரு நைவேத்தியம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு டேஸ்ட் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த கேரட்டு துருவலை போட்டு ஒரு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க போதும். அந்த சூட்லேயே அது அப்படியே துவண்டு வந்துடும். ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாலே சரியாக இருக்கும். இப்போ எனக்கு சர்க்கரை சேர்த்து சாதம் வந்து நல்லா லூஸாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். நீங்கள் அப்பப்போ நெய் வேணும்னா 1 டீஸ்பூன் விட்டு குக் பண்ணுங்கள். நல்ல நெய் விட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் கல்கண்டு பொங்கல். ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் வாசனைக்கு. ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நம்ம எவ்வளோ நெய் விடுறோமோ அவ்வளோ நெய்யும் கடைசியில் அந்த பொங்கல் மேலே அப்படியே கக்கிடும், அப்படியே வந்துடும் மேலே. அதுதான் நமக்கு வந்து கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, கல்கண்டு சாதம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இப்போ எனக்கு கேரட்டு துருவல் முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டு வதக்கி வச்சுருக்கேன். அதை தூக்கி இந்த சாதத்தில் நம்ம போட்டுக்கலாம். இந்த கேரட் எதுக்காக சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூ இல்லாதவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும், கலரும் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் குங்குமப்பூ சேர்த்து செஞ்சிங்கன்னா என்ன ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்குமோ அதே கலர் இந்த கல்கண்டு சாதத்துக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டுட்டேன். இது அப்படியே ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். நெய்யெல்லாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வரும். அந்த நேரத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இதை அப்படியே நான் மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நெய் எப்படி மேலே வந்து மிதந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. மொத்தமே நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் நெய்யில் இந்த சாதத்தை பண்ணிட்டேன். இந்த மாதிரி மேலே அப்படியே நெய் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் சரியான பதம் பார்த்துக்கோங்க. நெய்யெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நவராத்திரி சூப்பரான பிரசாதம் இந்த கல்கண்டு பொங்கல். அம்பாளுக்கு ரொம்ப பிரியமான இந்த கல்கண்டு பொங்கலை நீங்களும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
அடுத்தது நம்ம ப்ரௌன் கொண்டக்கடலை வச்சு ஒரு சுண்டல் ரெசிபி பார்க்கலாம். சாதம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பாதாம் பருப்பெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் நட்டு பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கல்கண்டு சாதத்துக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது சுண்டல். மார்னிங் நான் ஊற வச்ச சுண்டல் இது. 2-3 தடவை வாஷ் பண்ணி அதுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துட்டேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சுண்டல் நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று மட்டும்தான் நான் வந்து ஷார்ட்ஸு ஷேர் பண்ணல. இந்த ப்ரௌன் கொண்டக்கடலைக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். இந்த தண்ணியை கூட கொட்டிடாதீங்க, வெந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரசம் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இது ஒரு 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக குக் பண்ணிக்கோங்க. இதில் நான் தேங்காய் பொடி எதுவுமே போட போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி ப்ளைனாக பண்ணால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கறிப்பொடி வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வெந்த கடலை மேலேயே ஒரு அரைக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரு கட்டி பெருங்காயம் தாளிச்சிருக்கேன், சின்ன கட்டி. அப்புறம் பவுட்ரு கூட வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கட்டி வந்து வாயில் பெருங்காய கட்டி வாயில் கடிப்படும். அந்த மாதிரி பிடிக்காதவங்க தூள் பெருங்காயம் கூட நீங்கள் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பரட்டி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இந்த சூட்லேயே இந்த சுண்டலை பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான பெருங்காய பொடி ஆட் பண்ணுறேன். நல்ல வாசமாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் சேர்த்துக்கோங்க. நவராத்திரி பிரசாதம் ரொம்ப சிம்பிளான பிரசாதம், ஆனால் ரொம்ப டேஸ்டியான பிரசாதம். கேரட் வச்சு எம்மியாக ஒரு கல்கண்டு பொங்கல், அதுக்கப்புறம் ப்ரௌன் கொண்டக்கடலை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு சுண்டல் ரெசிபி. குங்குமப்பூ கல்கண்டெல்லாம் இல்லாமையே எம்மியான ஒரு கேரட் கல்கண்டு பொங்கல், ப்ரௌன் கொண்டக்கடலை சுண்டல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.